வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஸ்ரீஹரி. நான் வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில் பிஹெச்டி ஸ்காலராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒகேஷன் கோர்ஸ்க்கு உடல் நலம் மற்றும் உடல்நல கல்வி என்ற பாடத்திட்டத்தை பார்க்க போறோம். இந்த உடல் நலம் மற்றும் உடல்நல கல்வி ஹெல்த் எஜுகேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரோக்கியத்தின் பொருள், ஆரோக்கியம்னா என்ன, அது என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஆரோக்கியத்தின் வரையறைகள் பார்க்க போறோம். ஆரோக்கியத்தின் காரணிகள், ஆரோக்கியத்தின் பரிமாணங்கள், ஆரோக்கியத்தின் தரங்கள், குவாலிட்டிஸ், யோக, இதெல்லாம் ஒரு டாபிக். அப்புறம் யோக கலையின் ஆரோக்கியம், யோகா பாயிண்ட் ஆஃப் வியூ, யோகா கலையின் படி ஆரோக்கியம்னா எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு உடல்நல கல்வி பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு, உடல்நல மேம்பாட்டில் யோகாவின் பங்கு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நம்மளுடைய மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, உடல் நலத்தை பத்தி, யோகாவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு, கடைசியா ஜீவகாந்தம் என்ன ரோல் பிளே பண்ணது நம்மளுடைய ஹெல்த்துக்கு, ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும், ஜீவகாந்தம் மற்றும் ஆரோக்கியம், இதையும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. முதல்ல ஆரோக்கியத்தின் பொருள் என்னன்னு பார்க்கலாங்களா? ஆரோக்கியம் என்பது என்ன? ஆரோக்கியம்னா நோய் இல்லாம இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO, உலக சுகாதார அமைப்பு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வு. வெறும் நோய் இல்லாத நிலை மட்டும் இல்ல, முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வு தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி WHO டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மகிழ்ச்சியான வாழ்க்கையே லட்சியம். அதற்கு மகிழ்ச்சியா நம்ம வாழணும்னா அதுக்கு அடித்தளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆரோக்கியம் தான் அடித்தளம். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஹெல்த் எஜுகேஷன் இன்னைக்கு பார்க்குறோம். சமநிலை, உடல், மனம் மற்றும் ஆன்மாவுக்கு இடையேயான சரியான சமநிலை, அதாவது பாடி, மைண்ட் அண்ட் சோல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உடல், மனம் மற்றும் ஆன்மாவுக்கு இடையேயான சரியான சமநிலை வேணும். யோகாவின் தூண்கள், எப்படி யோகா நமக்கு ஆரோக்கியத்துக்கு உறுதுணையா இருக்கு? சரியான உடற்பயிற்சி, சரியான சுவாசம், தேவையான உடல் தளர்வு, நற்சிந்தனை, உணவு முறை, சரியான உணவு உட்கொள்ளுதல், இதெல்லாம் யோகாவின் தூண்கள். உடற்பயிற்சி, சுவாசம், உடல் தளர்வு, சிந்தனை அண்ட் உணவு. ஆரோக்கியத்தின் 5 கொள்கைகள் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி விஷ்ணு தேவானந்தா என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாமா? இதை நமக்கு சுவாமி சிவானந்தரின் அவருடைய கமெண்ட்ரிஸ்ல இருந்து இந்த கருத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சுவாமி விஷ்ணு தேவானந்தா ஆரோக்கியத்தின் 5 கொள்கைகள் என்ன சொல்றாரு? சரியான உடற்பயிற்சி, உடலுக்கு ஆக்சிஜன், எல்லா உடல் முழுக்க ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும். இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு ஆகணும். ஸோ உடற்பயிற்சி. சரியான சுவாசம், நமக்கு உடம்புக்குள்ள பிராணசக்தி, நாடி சுத்தி நல்லா நடக்கணும். பிராணசக்தி உடல் முழுக்க ஓட்டம் இருக்கணும். சரியான தளர்வு, தேவையான ஓய்வு வேணும். இதுல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சரியான தளர்வு நமக்கு கிடைக்கிறப்போ, தேவையான ஓய்வு கிடைக்கிறப்போ ஜீவகாந்த மீட்சி ஏற்படுகிறது. நமக்கு உடம்புல ஜீவகாந்த குறைபாடு இருந்தா அது சமநிலைக்கு இந்த தளர்வு நேரத்துல நமக்கு சமநிலை அடைகிறது. மன அமைதி ஏற்படுகிறது. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியான சிந்தனை. ஸோ உடல் அளவுக்கு பயிற்சி, தளர்வு இருந்தா போதுமானு கேட்டீங்கன்னா இல்ல, மனதளவுல சிந்தனை, சரியான சிந்தனை வேணும். சித்த சுத்தி அப்படின்னு சொல்றாரு.
நேர்மறை மனோபாவம், அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்ம நேர்மறை மனோபாவம் நமக்கு வாழ்க்கையில வேணும். அப்பதான் அந்த சித்த சுத்தி அப்படின்றது நமக்கு ஏற்படும். சரியான சிந்தனை. கடைசியில் 5வது, சரியான உணவு. சாத்விக உணவா இருக்கிறது நமக்கு நல்லது. அப்புறம் தோஷ சமநிலை, வாத்தா பித்தா கஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3லயும் ஒரு சமநிலை ஏற்படும். ஸோ 5 தூண்கள் என்ன? சரியான உடற்பயிற்சி, சரியான சுவாசம், சரியான தளர்வு, தேவையான அளவு ஓய்வு, சரியான சிந்தனை, கடைசியா சரியான. ஆரோக்கியத்தின் வரையறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெஃபினேஷன்ஸ். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? சம தோஷம், சம அக்னி, சம தாத்து, இதெல்லாம் சமநிலையில் இருக்கும். தோஷம், அக்னி, தாத்து, அதாவது வாதம், பித்தம், கஃபம், இது வந்து சமநிலையில இருக்கணும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. பகவத்கீதையில என்ன சொல்றாங்க? மிதமான தன்மை, சுய கட்டுப்பாடு, மன உறுதி, உள் அமைதி அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருங்க? தங்கம் அல்ல, வெள்ளி அல்ல, ஆரோக்கியமே உண்மையான செல்வம் அப்படின்னு நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வேதத்துல தத்துவம் என்ன சொல்லுது? உள் அமைதி, தன்னை உணர்தல், பிரபஞ்சத்துடன் இணக்கம் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்க என்ன சொல்றாங்க? நம்மிடம் உள்ள ஒவ்வொரு சக்தியையும் சிறப்பாக பயன்படுத்துவது. அதாவது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். நமக்கு என்ன திறமை இறைவன் கொடுத்திருக்காரோ, கடவுள் கொடுத்திருக்காரோ, அதை வந்து நம்ம முழுமையா உபயோகப்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லி புளோரன்ஸ் நைட்டிங்கேல் சொல்றாங்க. நம்மிடம் உள்ள ஒவ்வொரு சக்தியையும் சிறப்பாக பயன்படுத்துவது. அப்புறம் கடைசியா ரால்ஃப் வால்டோ எமர்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் முதல் செல்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் தான் அப்படின்றாரு. முதல் செல்வம் ஆரோக்கியமே, ஹெல்த் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆரோக்கியத்தின் காரணிகள். முதல்ல உயிரியல் காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, மரபியல், ஹெரிடிட்டரி, ஜீன்ஸ், வயது, பாலினம், உடல் அமைப்பு, 50% வரை ஆயுட்காலத்தை பாதிக்கும் இந்த ஃபேக்டர்ஸ். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை என்ன? உணவு, உடற்பயிற்சி, தூக்கம், சுகாதாரம், என்வாயன்மெண்ட் மிகவும் கட்டுப்படுத்தக்கூடியது. இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை பாதிக்கும். உளவியல் காரணிகள், உயிரியல் காரணிகள் பார்த்தோம். இப்ப உளவியல் காரணிகள், நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சிப்பட்ட செயல்முறைகள், ஆளுமை பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து உளவியல் காரணிகள்லாம் சொல்றாங்க. அப்புறம் சுற்றுச்சூழல் நம்ம எப்படி பாதிக்குது? காற்று வந்து மாசுபட்டிருந்தாலோ, நீரின் தரம் அது நம்மளை பாதிக்கும். உயிரியல் தாக்கங்கள், அப்புறம் சமூக சூழல், இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்மீக காரணிகள் என்ன? ஆன்மீகத்துல எப்படி நமக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது? ஆன்மீக காரணிகள் என்ன? நம்பிக்கைகள். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்பிக்கைகள், எந்த அளவுக்கு யோக பயிற்சிகள்ல ஈடுபடுறோம், தியானம், நம்ம அன்றாடம் தியானம் செய்கிறோமா, மனத்தை அமைதிப்படுத்துறோமா, அறநெறி மதிப்புகள், நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன வேல்யூ சிஸ்டம் வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். அறநெறி மதிப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்மீக காரணிகளா சொல்றாங்க. கடைசியா சுகாதார பராமரிப்பு, நோய் தடுப்பு, மருத்துவமனை கிடைப்பு, தரமான சேவைகள். ஸோ இதெல்லாம் வந்து இதையும் ஒரு ஆரோக்கியத்தின் ஒன் ஆஃப் த காரணிகள். சரி, இப்போ வாழ்க்கை முறை காரணிகள், லைஃப் ஸ்டைல் இம்பாக்ட் என்னன்னு பார்ப்போம். ஆரோக்கியத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு முறை, உடற்பயிற்சி, தூக்கம், சுகாதாரம். உணவு முறை, உடற்பயிற்சி,
தூக்கம், சுகாதாரம். இதுல உணவு முறை பார்த்தீங்கன்னா சாத்வீக உணவு அது எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்து அப்படின்றது சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். சாத்விக உணவா நம்ம உட்கொள்ளணும். அப்புறம் அது உணவு வந்து நம்ம எந்த தேசம், காலம், இடம் பொறுத்து, தட்பவெப்ப நிலை பொறுத்து உணவு பழக்கங்கள் மாறலாம். ஸோ மெடிடேரியன் டேஷ் அந்த மாதிரி உணவு வகைகளும் இருக்கு. உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அன்றாடம் உடற்பயிற்சி செய்யறதுனால நம்ம உடல் முழுக்க ஒரு ஆக்சிஜன் சப்ளை, தேவையான ஆக்சிஜன் நமக்கு உடல் முழுக்க நிரப்பப்படுகிறது, ஆக்சிஜன் வழங்கல். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ரெகுலரா செய்யறதுனால, அன்றாடம் செய்யறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு மேம்பாடு, இம்யூனிட்டி வில் பி பூஸ்டட், இம்யூனிட்டி அதிகமாகும், நோய் எதிர்ப்பு மேம்பாடு ஆகும். அப்புறம் தூக்கம் வந்து 7 மணி நேரம் இல்லது 8 மணி நேரம், அந்த 7 to 8 hours தூக்கம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இந்த மாதிரி கண்டிப்பா தூக்கம் இருக்கிறதுனால அந்த கார்டிசால், ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் வந்து குறையும். இல்லைன்னா அது கார்டிசால் அதிகமான ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் சொல்லுவாங்க. அப்புறம் சுகாதாரம், உடல், மனம், உயிராற்றல், தூய்மை. இது தூய்மையா வைத்துக்கொள்ள வேண்டும். ஆயுட்காலத்தில் மரபியல் 50%, வாழ்க்கை முறை மீதமுள்ள 50%. நம்மளுடைய ஹெரிடிட்ரி ஜீன்ஸ் ஒரு 50% பாதிக்குதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், லைஃப் ஸ்டைல் வந்து பேலன்ஸ் 50% நமக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம ஆரோக்கியத்தின் பரிமாணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், ஆன்மீக நலம், உணர்ச்சி நலம், சமூக நலம், சுற்றுச்சூழல் நலம், தொழில்சார் நலம். ரிப்பீட் பண்றேன். முழுமையான ஆரோக்கியத்துக்கு என்னென்ன பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், உணர்ச்சி நலம், சமூக நலம், ஆன்மீக நலம், சுற்றுச்சூழல் நலம், தொழில்சார் நலம். இதுல உடல் ஆரோக்கியம் பத்தி பார்த்தோம்னா மகர்ஷி என்ன சொல்றாரு, வேதாத்திரி மகர்ஷி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மனித உடல் ஒரு ஆலயம் அப்படின்றார். மனித உடல் இறைவன் தங்குற ஒரு ஆலயம், ஒரு கோயில் அப்படின்றாரு. தன்னை உணர்வதற்கு அதனை அக்கறையுடன் பராமரிக்க வேண்டும். மனித உடல் ஒரு ஆலயம், தன்னை உணர்வதற்கு அதனை அக்கறையுடன் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகர்ஷி சொல்றாரு. நல்ல செரிமானம் மற்றும் இயல்பான பசி. ஒருத்தருக்கு ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னா அவருக்கு டைஜஷன் ஆகுதா, ப்ராப்பரா டைஜஷன் ஆகுதா, சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகுதா, வேலைக்கு பசிக்குதா. ஸோ இந்த செரிமானமும் பசியும் தான் வந்து ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்காங்களா, ஸோ நம்மளுடைய கட் ஹெல்த்தை அது நமக்கு காட்டும். அப்புறம் நர்வஸ் சிஸ்டம், வலுவான நரம்புகள் மற்றும் அமைதியான மனம். இது 2வது. 3வது, முக்கிய உறுப்புகளின் சிறப்பான செயல்பாடு. நமக்கு உடம்புல பல ஆர்கன்ஸ் இருக்கு, பல சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கண் எடுத்துக்கலாம், ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் எடுத்துக்கலாம், கார்டியோ ஹெல்த், லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், சர்க்குலேஷன் சிஸ்டம். இல்லை அது மாதிரி பல உறுப்புகள் இருக்கு, பல உள்ளுக்குள்ள பல இயக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து சீரா செயல்படணும். அப்புறம் முக்கியமா இயல்பான சுவாசம் மற்றும் நாடி துடிப்பு. பல்ஸ் பார்ப்போம் இல்லைங்க, பல்ஸ் பார்த்தா நார்மல் ரேஞ்சில் பல்ஸ் இருக்கா, சுவாசம் வந்து கரெக்டா வேகமா மூச்சு விடாம அமைதியான சுவாசம் இருக்குதா, இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும். அப்புறம் அந்த ஆயுர்வேதத்துல பார்த்தோம் இல்லைங்களா, வாதா பித்தா கஃப, வாதம் பித்தம் கபம், இது 3ம் சமநிலையில இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி வாதமோ பித்தமோ கபமோ ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஸோ அதை நம்ம சமநிலை கொண்டு வந்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமா நம்ம வாழ முடியும். அப்புறம் முக்கியமா போதை பழக்கங்களிலிருந்து விடுதலை, கெட்ட பழக்கங்கள் வந்து நம்ம வெளியே வந்துடணும். போதை பழக்கங்களிலிருந்து விடுதலை. ஸோ இது வந்து நமக்கு வெளியில வந்துட்டோம்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் பார்த்துட்டோம். உடல் ஆரோக்கியம் மட்டும் போதுமா? இல்லை இல்லையா, மனம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ மனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மன ஆரோக்கியம் என்பது ஒரு நல்வாழ்வு நிலை. தனது திறன்களை உணர்ந்து கொள்ளுதல், மன அழுத்தத்தை சமாளிக்கவும், பணியாற்றவும், சமூகத்திற்கு பங்களிக்கவும்
திறன். ஸோ நமக்கு வந்து மனம் என்பது ஒரு மன ஆரோக்கியம் என்பது ஒரு நல்வாழ்வு நிலை, அது ஓகே. அது வந்து நம்மளுடைய திறன்களை நம்ம உணர்ந்துக்கணும், நம்மளுக்கு என்ன திறன் இருக்குன்னு உணர்ந்துட்டு அப்புறம் நம்ம வாழ்க்கை முறை ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மன அழுத்தம் ஏற்படலாம். அதை மன அழுத்தத்தை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். எமோஷனல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஸோ அந்த மன அழுத்தத்தை சமாளிக்கணும். எமோஷனல் பேலன்ஸோட எமோஷனல் மெச்சூரிட்டியோட வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்புறம் எமோஷனல் பேலன்ஸோட நமக்கு வந்து பணியாற்ற வேண்டும். சமூகத்திற்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, நமக்கு வந்து சமநிலையில எமோஷனல் பேலன்ஸோட நம்ம நம்மளுடைய பங்களிப்பை ஏற்படுத்த வேண்டும். இதுல மேம்படுத்தும் வழிகள் என்ன, அப்புறம் என்ன பொதுவான பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்கலாம். மேம்படுத்தும் வழிகள்ல முதல்ல யோகா மற்றும் வழக்கமான உடல் செயல்பாடுகள். நம்ம அன்றாடம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன செய்யணுமோ செய்யணும், அதோட நம்ம யோகாவையும் இணைச்சிக்கணும். அப்புறம் நேர்மறையான நடத்தை, அணுகுமுறை மற்றும் சிந்தனை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எத்திக்கல் அப்ரோச், அதெல்லாம் நமக்கு இருக்கணும். அப்புறம் சமூக தொடர்புகளை வளர்த்தல். எந்த அளவுக்கு நமக்கு சொசைட்டியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், சமூக தொடர்புகளை வளர்த்தல், அதுவும் ஒரு மேம்படுத்தும் வழி. என்ன பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வாழ்க்கை நிலை சம்பந்தம், அதுக்கு அதனால வாழ்க்கையிலுடைய வேறுபாடுகள்னால அன்றாடம் நம்ம வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை ஃபேஸ் பண்றோம் இல்லைங்களா. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவான பிரச்சனைகள்ல வந்து முதல்ல கவலை, மனச்சோர்வு, மன அழுத்தம், இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை, மனதை பாதிக்குது. அப்புறம் இந்த கேட்ஜெட்ஸ், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் எதிர்த்தாக்கம். இப்போ வந்து ஒரு காலத்துல டிவிக்கு அடிமையா இருந்தாங்க, இப்போ வந்து எல்லாரும் கேட்ஜெட்ஸ், மொபைல் போனுக்கு, ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாயிட்டு சோசியல் மீடியாலேயே நிறைய டைம் போயிட்டு இருக்கு. அதனால தாக்கம் ஏற்படுது. அப்புறம் இதெல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, குடும்ப ஆரோக்கியத்தையும் சீர்குலைக்கும். ஸோ நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பத்தி WHO என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, மன அமைதியே அனைத்து ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படை. ஒருத்தர் வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்காருன்னா அவரோட மன அமைதி தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ மன அமைதியே அனைத்து ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படைன்னு சொல்லி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மன ஆரோக்கியத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சரி, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பார்த்தோம். உணர்ச்சி ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும்? இதுல WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்கன்னா, உணர்ச்சிகளை ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான வழியில் புரிந்து கொள்ளும், வெளிப்படுத்தும் மற்றும் நிர்வகிக்கும் திறன். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். உணர்ச்சி ஆரோக்கியம் WHO வரையறை சொல்றாங்க, உணர்ச்சிகளை ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான வழியில் புரிந்து கொள்ளும், வெளிப்படுத்தும் மற்றும் நிர்வகிக்கும் திறன். அதுக்கு வந்து முதல்ல சுய விழிப்புணர்வு வேணும், செல்ஃப் அவேர்னஸ் வேணும், நேர்மறையான உள் பேச்சு வேணும், வலுவான உறவுகள் வேணும், அப்புறம் மீள்திறன், ரெசிலியன்ஸ். வாழ்க்கையில மேல போவாங்க, இல்லை கீழே விழுந்துருவாங்க, பட் எந்த மாதிரி வாழ்க்கையில அனுபவங்கள் இருந்தாலும் அந்த மீள்திறன், ரெசிலியன்ஸ் பவர் நமக்கு கண்டிப்பா வேணும். இதுல யோகாவின் பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, துணைப்பறிவு நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது. பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. துணை பரிவு நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது யோகா. அப்புறம் அமைதியாகவும் நிதானமாகவும் வைக்கிறது. கோபம் மற்றும் ஆசைகளை கட்டுப்படுத்தல் யோகா மூலியமா இது அடையலாம். அன்பு, இரக்கம், புரிதலுடன் வாழும் திறன் கிடைக்குது. அப்புறம் முக்கியமா நேர்மறையான குணங்களை வளர்க்கிறது. ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம வந்து மனதளவில் நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட வாழறதுக்கு யோகா பெரும் பங்கு வகிக்கிறது. சரி, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்ச்சி ஆரோக்கியம் பார்த்தோம். இப்போ வந்து சமூக ஆரோக்கியம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் கேட்டீங்கன்னா, 50% தனிமை முன்கூட்டிய மரண அபாயத்தை 50% அதிகரிக்கிறது. ஒருத்தர் தனிமையிலே இருந்தாருன்னா அவருக்கு வந்து மரணத்தை நோக்கி ஒரு 50% முன்கூட்டியே மரணத்தை நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா
சமூக ஆரோக்கியம் முக்கியம். நல்ல சமூக ஆரோக்கியத்தின் பலன்கள். சமூக ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? சீக்கிரம் மரணம் ஏற்படும், பார்த்துட்டோம். சமூக ஆரோக்கியம் இருந்தா என்ன கிடைக்கும்? உடலின் வீக்கம் குறைகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுகிறது, நீண்ட ஆயுள் மற்றும் குறைவான இறப்பு அபாயம், அதாவது மரணத்தை பத்தி பயம் இருக்காது, அது கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்புறம் மன அழுத்தம் குறைவா இருக்கும். ஸோ நல்ல சமூக ஆரோக்கியத்தின் பலன்கள். எப்படி இத சமூக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நடைமுறைகள் என்ன? கூர்ந்து கவனித்தல், லிசனிங் ஆட்டிடியூட் வேணும், அப்சர்வேஷன் வேணும், நம்ம கூர்ந்து கவனிக்கணும். பச்சாதாபம் வெளிப்படுத்தல், அதாவது எம்பத்தின்னு சொல்லுவாங்க, மற்றவங்க எந்த நிலையில இருக்காங்க அப்படின்றத அவங்க நிலையில இருந்து உணரணும், எம்பத்தி காட்டணும். பாராட்டு வார்த்தைகள், நமக்கு என்னென்ன நல்லதா பார்க்குறோமோ அதை நம்ம பாராட்ட பழகணும். பாராட்ட பழகிட்டாலே சமூக ஆரோக்கியம் நல்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பாராட்ட பழகணும், பாராட்ட தகுந்த வார்த்தைகளை தேடி நம்ம அது ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டணும். அன்றாடம் ஒரு 5 பேரை பாராட்டுறது அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாலே நமக்கு ஒரு நல்ல சமூக ஆரோக்கியத்தை பார்க்கலாம். அப்புறம் ஆதரவான புன்னகை, ஒருத்தரை பார்த்து சிரிச்சு ஒரு புன்னகை சொன்னாலே அவங்களுக்கு ஒரு மனம் இலகி போயிடும். அந்த அளவுக்கு புன்னகைக்கு பவர் இருக்கு. ஒரு ஆதரவான புன்னகை நம்ம அப்ப அடிக்கடி பயன்படுத்தணும். குடும்ப ஆரோக்கியம். குடும்பம் என்பது மனித விழுமியங்களுக்கான பயிற்சி களம். அமைதியான குடும்பமே ஒரு அமைதியான சமூகத்திற்கும் உலகிற்கும் அடித்தளம் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு பார்க்கலாங்களா? குடும்பம் என்பது மனித விழுமியங்களுக்கான பயிற்சி களம். அமைதியான குடும்பமே ஒரு அமைதியான சமூகத்திற்கும் உலகிற்கும் அடித்தளம் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்றார். சரி, ஆரோக்கியமான குடும்பத்தின் பண்புகள் என்ன? வலுவான பிணைப்பு, குடும்பத்துக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்கும், நல்ல தகவல் தொடர்பு இருக்கும், ஒவ்வொருத்தரும் நல்ல விஷயங்களை பரிமாறிப்பாங்க, பேசுவாங்க. உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு, ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஃபேமிலிக்குள்ள. அப்புறம் பகிரப்பட்ட பொறுப்புகள், குடும்பத்துல நம்ம பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கணும். எல்லாமே ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தா அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சாங்கன்னா அம்மாவுக்கு பாரம் அதிகமாயிடும். ஸோ அப்போ குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புகளை பகிர்ந்து செய்யணும். அப்புறம் மரியாதை மற்றும் ஒற்றுமை. ஸோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுத்துதான் நம்ம வாழ்க்கையை வாழணும். ஸோ மரியாதை ரொம்ப முக்கியம். என்ன வயது அப்படின்றது முக்கியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் மரியாதைன்றது வயது அப்பாற்பட்டு நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், கண்டிப்பா கொடுக்கணும். மரியாதை மற்றும் ஒற்றுமை. கடைசியா நேர்மறையான மதிப்புகள். ஸோ இதை ஆரோக்கியமான குடும்பத்தின் பண்புகள். இது யோகா எப்படி நமக்கு கொடுக்குது? யோகா நம்ம ரெகுலரா செய்யறப்போ மன அழுத்தம் குறையுது, அப்புறம் உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இதை குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்புறம் ஆன்மீக ஆரோக்கியம் பார்க்கலாங்களா? ஆன்மீக ஆரோக்கியத்துல நல்ல ஆன்மீக ஆரோக்கியத்தின் பண்புகள் என்ன? நம்ம ஆன்மீகத்தோட ஆன்மீக சிந்தனையோட ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா அவருக்கு மனம் அமைதி அடையும், அமைதியான மனநிலையோட எப்பவுமே இருப்பாரு. நேர்மறையான கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை வாழ்வாங்க. இயற்கை விதிகளுக்கு கீழ்ப்படிதல், இயற்கையோட ஒன்றி வாழ்வாங்க. இயற்கைக்கு அகைன்ஸ்டா போக மாட்டாங்க. they will not go against nature. இயற்கைக்கு ஒன்றி வாழ்வாங்க. ஒழுக்கம் மற்றும் இரக்கம், ஒழுக்கத்தோட வாழ்வாங்க, இரக்க குணத்தோட வாழ்வாங்க. அப்புறம் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வது, எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாழ கத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நல்ல ஆன்மீக ஆரோக்கியத்தின் பண்புகள். வேதாத்திரி மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகம் என்பது வாழ்க்கை, சுயம் மற்றும் இறுதி உண்மையை புரிந்து கொள்வது. எளிய முறை உடற்பயிற்சிகள், தியானம், காயகல்ப யோகா மற்றும் அகத்தாய்வு மூலம் பெறப்படும் சுய உணர்தல், தார்மீக ஒழுக்கம் மற்றும் மன தூய்மையே ஆன்மீக ஆரோக்கியம். ஸோ ஆன்மீக ஆரோக்கியம்னால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சிகளை முறைப்படுத்த நம்ம பழகிறோம், மீள் திறனை ஒருத்தர் வளர்த்துக்க முடியும், ரெசிலியன்ஸ் பவர் பார்த்தோம். அப்புறம் மன அழுத்தத்தை
ஆன்மீக ஆரோக்கியம் குறைக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் ஆரோக்கியம் அதை பார்க்கலாங்களா? முதல்ல சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் பார்த்தோம் அப்படின்னா, நீர் சுகாதாரம் மற்றும் தூய்மை. நம்ம அன்றாடம் தண்ணீரை உபயோகிச்சுட்டு இருக்கோம். அதோட ஹெல்த், அதோட பியூரிட்டி என்ன இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு, மாசுபடாம இருக்கா? ஸோ நீரோட சுகாதாரம் என்ன, அதோட தூய்மை எந்த அளவுக்கு நீர் சுத்தமா இருக்கு. அதனால கடல்ல வந்து நம்ம பொல்யூஷனை பொல்யூட் பண்ணக்கூடாது, அங்கிருந்து மற்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ நீரோட சுகாதாரம் முக்கியம். அப்புறம் காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்று, நீர் ஆல்ரெடி பார்த்தோம். மண், அதோட தரமானதா இருக்கும். மாசு நச்சு நிர்வாகம். ஸோ நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம வண்டி உபயோகத்தினாலேயோ இல்லை ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்னாலேயோ நமக்கு என்வரன்மெண்ட்ல பொல்யூஷன் ஏற்படுதுன்னா, மாசு ஏற்படுதுன்னா, நச்சு நமக்கு பரவுதுன்னா, அது எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, எமிஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம வேணும். அப்புறம் காலநிலை மாற்ற ஆபத்து. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில, ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் சேஞ்சஸ், நம்ம ஊர்ல மட்டும் இல்லை மற்ற இடத்துலையும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம ஊர்லேயும் பாதிப்பு ஏற்படுத்த, சுனாமி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த காலநிலை மாற்ற ஆபத்து என்ன அப்படின்றது அதுவும் நமக்கு ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கும். அப்புறம் உணவு பாதுகாப்பு. ஸோ உணவு வந்து ஒரு இடத்துல விளைவிக்கப்படுது, பட் வேற எங்கேயோ டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, இன்னொரு இடத்துல சாப்பிட்றாங்க, நம்ம ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே அந்த உணவுக்கு வந்து பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும். இதுல யோகா எந்த ரோல் பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா, யோகா செய்யறப்போ எளிமையா வாழ கத்துப்போம். அப்புறம் இயற்கையோட ஒன்றி வாழறதுனால இயற்கைக்கு தேவையான மரியாதையை நமக்கு கொடுக்க தெரிஞ்சுக்கிறோம். உள் அமைதி அடைகிறது. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்புற நல்லிணக்கம் ஏற்படுகிறது. சரி, இப்போ நம்ம தொழில்சார் ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கலாம். உடல் பாதுகாப்பு மற்றும் எர்கோனாமிக்ஸ்னா என்ன? நம்ம வேலை செய்யற இடத்துல சப்போஸ் நீங்க உட்காந்து வேலை செய்யறீங்க அப்படின்னா, நீங்க நிமிர்ந்து உட்காரணும். நீங்க ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்பை பார்த்து ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு கழுத்து கீழே மேல, ரொம்ப மேலே பார்க்காம இல்லை கீழே பார்க்காம, உங்களுக்கு கண்ணுக்கு நேராக உங்களே மானிட்டர் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க உங்களோட கைகளை டெஸ்க் மேல எப்படி வச்சிருக்கீங்க, அது மாதிரி உட்கார்ற போஸ்டர், நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்க நின்று பார்க்குற வேலையில் இருந்தீங்கன்னா, நீங்க 2 காலையும் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறீங்களா, நீங்க நடக்கிறீங்கன்னா ஒழுங்கா நடக்கிறீங்களா, அது மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி உட்காடுறோம், எப்படி நிற்கிறோம், எப்படி நடக்கிறோம், இதெல்லாம் வந்து எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்மளுடைய போஸ்டர், எப்படி நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், உட்காடுறோம் அப்படின்றத நம்ம வந்து நம்மளே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு உடல் பாதுகாப்பு இருக்கும். தொழில்சார் ஆரோக்கியத்துல மன நல்வாழ்வு மேம்பாடு. ஸோ நமக்கு மன நல்வாழ்வு மேம்பாடும் தொழில்சார் ஆரோக்கியத்துல முக்கியம். அப்புறம் ஆபத்துக்கள் என்னென்ன இருக்கு? உடல், ரசாயன, உளவியல். நம்ம அந்த ஒர்க் பண்ற இடத்தை பொறுத்து பிசிக்கல் லெவல்ல ஆபத்து ஏற்படலாம், இல்லை ரசாயன லெவல்ல இருக்கலாம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இருந்ததுன்னா. உளவியல், ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் நம்ம செய்யற வேலையை பொறுத்து. ஸோ இதனால நமக்கு ஆபத்துக்கள் ஏற்படலாம். ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி சமாளிச்சுட்டு பேலன்ஸ் பண்றதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வேலை வாழ்க்கை சமநிலை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம வேலையும் சிறப்பாக செய்யணும், வாழ்க்கையும் நம்ம வந்து சிறப்பாக வாழணும். ஸோ வேலையும் வாழ்க்கையும் சமநிலைக்கு, இந்த பேலன்ஸ்க்கு கொண்டு வரணும். யோகா எப்படி நமக்கு உபயோகமா இருக்குது, எந்த பலன்களை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் யோகா செய்யறப்போ மன அழுத்தம் குறைப்பு, தோரணை மேம்பாடு, சோர்வு தடுப்பு. நமக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். ரெகுலராக யோகா செஞ்சால் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கப்போ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சோர்வாக மாட்டோம். அப்புறம் உற்பத்தி திறன் உயர்வு, ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஒரு 8 மணி நேரம் செய்கிற வேலையை 6 மணி நேரத்திலே செய்ய முடியும். இன்னும் 6 மணி நேரத்துக்கு கம்மியாகவும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ப்ரொடக்டிவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இல்லாத மாதிரி கடைசியில தொழில்சார் ஆரோக்கியம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆரோக்கியத்தின் தரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, 7 எளிய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து, ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணி முதல் 8 மணி நேரம்
கண்டிப்பா தூங்கணும். 7 to 8 hours ஸ்லீப், 7 to 8 hours உறக்கம் கண்டிப்பா வேணும். அப்புறம் முக்கிய உணவு வேலைகளுக்கு இடையில் சிறுதினி தவிர்ப்பது. அதாவது லஞ்சு சாப்பிடுவோம், அப்புறம் ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸு சமோசா பஜ்ஜி போண்டா சாப்பிடுவோம், அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னரு, அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் நான் லஞ்சுக்கு நடுவில் இன்னொரு டீ பிஸ்கெட், அது மாதிரி ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவு இடைவேளைக்கும் நடுவில் நிறைய ஜங்க் ஃபுட்டு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டு சாப்பிட்றதுனால அது ஒரு நம்ம பாதிப்பு ஏற்படும். ஸோ முக்கிய உணவு வேலைகளுக்கு இடையில் சிறு தீனி தவிர்ப்பது அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சரியான உடல் எடையை பராமரிப்பது. உடல் எடை பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வேணும். ஸோ உடல் எடையை நமக்கு வந்து அந்த பிஎம்ஐ பார்த்து நம்மளோட ஹைட்டுக்கு என்ன ஏற்ற மாதிரி என்ன வெயிட் இருக்கணுமோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் சில பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டாங்க, காலை உணவே சாப்பிட மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. தினமும் காலை உணவு சாப்பிட வேண்டும். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீல், பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். அதாவது நம்ம நைட்டு சாப்பிட்டது ஒரு ஆல்மோஸ்ட் 12 hours கிட்ட நமக்கு வந்து ஒரு பிரேக் கொடுத்துருப்போம். அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து காலை உணவு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. தினமும் காலை உணவு சாப்பிடுவது. அப்புறம் இனிப்புகள் மற்றும் கொழுப்பு உணவுகளை குறைவாக சாப்பிடுவது. ஸ்வீட்ஸ் கம்மி பண்ணணும். அப்புறம் ஃபேட் அதிகமாக இருக்க உணவுகளை கம்மி பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். கடைசியா ரசாயன பயன்பாட்டு சிக்கல்களை தவிர்ப்பது. நிறைய கெமிக்கல்ஸ், பொல்யூட்டட் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம அவாய்ட் பண்றது, தவிர்க்கிறது சிறந்தது. சரி, நம்ம இப்போ யோகாவை பத்தி பார்க்கலாம். யோக கலையின்படி ஆரோக்கியம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பழங்கால யோக இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, உடல், மனம், ஆற்றல் மற்றும் உணர்வு என வாழ்வின் பல நிலைகளிலும் நிலவும் இணக்கமே ஆரோக்கியம். உடல், மனம், ஆற்றல் மற்றும் உணர்வு என வாழ்வின் பல நிலைகளிலும் நிலவும் இணக்கமே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இணக்கமா இருக்கணும். அப்புறம் பகவத்கீதையில என்ன சொல்றாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், அதையும் பார்க்கலாம். ஆரோக்கியம் சமநிலையுடன் தொடர்புடையது. மன மற்றும் உணர்ச்சி பூர்வமான நிலைத்தன்மையே மையம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோக சூத்திரம், யோக சூத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. யோக சூத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனம் அமைதியாகவும் சலனமின்றியும் இருப்பதே ஆரோக்கியம். யோக சித்த வித்தி நிரோதகா அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் அமைதியாகவும் சலனமின்றியும் இருப்பதே ஆரோக்கியம். யோகாவின் நவீன அறிவியல் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி நரம்பு மண்டல ஒழுங்குபடுத்த, அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சரியா சீரா செயல்படுது. நரம்பு நெகிழ்வுத்தன்மை மேம்பாடு, நர்வஸ் சிஸ்டம் நல்லா ப்ராப்பரா வேலை செய்யப்படுது. டெலோமீர் அப்படின்பாங்க. அது வந்து ஒரு உயிரணு. டெலோமியர் பாதுகாப்பு, உயிரணு வயதாவது குறைப்பு. இந்த டெலோமியர்ன்றது நம்மளுடைய ஏஜுக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம அந்த டெலோமியர் நல்லா இருந்தா நமக்கு அவ்வளவு சீக்கிரமா வயோதிகம் ஆக மாட்டோம், வயோதிகம் அடைய மாட்டோம். அழற்சி குறியீடுகள் குறைப்பு. இதனால யோகாவின் நவீன அறிவியல் பங்கு. யோகா வந்து தெரப்பட்டிக்கலா எப்படி உபயோகமா இருக்கு? யோகா சிகிச்சை அளிக்கும் நோய்கள் எதுக்கெல்லாம் வந்து தெரப்பட்டிக்கலா சிகிச்சை முறைகளை யோகா பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம். யோகா வந்து நோய் தடுப்பு, சிகிச்சை, மறுவாழ்வு அமைப்பு, வாழ்க்கை முறை நோய்கள், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நரம்பியல் கோளாறுகள், மனநிலை கோளாறுகள், சைக்கலாஜிக்கல் டிசீசஸ், ஹார்மோன் கோளாறுகள், ஹார்மோன் லெவல் இம்பேலன்ஸ் இருந்தால் அந்த கோளாறுகளை சரிப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ரிலேட்டட் பிரச்சனைகள், தூக்க கோளாறுகள், இது ரொம்ப காமன் இல்லையா? ஸ்லீப் இல்லாதனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தூக்க கோளாறுகளை நம்ம சரிப்படுத்தலாம். வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள், அப்புறம்
தாக்கு நோய்கள், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல நமக்கு சில விஷயங்கள் தனக்கு தானே ஆப்போசிட்டா வேலை செய்யும், ஆட்டோ இம்யூன் சொல்லுவாங்க. அது சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருந்து நம்ம அதை பாதிப்பை குறைக்கலாம், இல்லை விடுபடலாம். நடத்தை அண்ட் கற்றல் கோளாறுகள், ஸோ ஆக்குபேஷனல் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். மரபணுக்கள், மூளை, மனம், நடத்தை, மீ உணர்வு, ஹைப்பர் எஸ்தீஷியா அப்படின்னு சொல்றாங்க. சரி, எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து உடல்நல கல்வி, ஹெல்த் எஜுகேஷன் பத்தி பார்க்கலாம். உடல்நல கல்வியில WHO வரையறை என்னன்னு பார்க்கலாங்களா? முதல்ல, மக்கள் தங்கள் சுகாதார அறிவாற்றலையும் வாழ்க்கை திறன்களையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் கல்வி. மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆரோக்கியத்தை பற்றி கற்பதே இதுவாகும், இந்த உடல்நல கல்வி ஆகும். உடல்நல கல்வியின் நோக்கங்கள் என்ன? ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஊக்குவிக்கிறது, நோய்களை தடுக்கிறது, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது, மருத்துவ செலவுகளை குறைக்கிறது, நேர்மறையான மனப்பான்மைகளை ஊக்குவிக்கிறது, உலகளாவிய சுகாதார இலக்குகளுடன் ஒத்துப்போகிறது. இதெல்லாம் வந்து நம்ம உடல்நல கல்வியினால இந்த நோக்கங்களை அடைய முடியும். உடல்நல கல்வியின் பிரிவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உடல்நல கல்வியின் பிரிவுகள்: தனிப்பட்ட சுகாதாரம், ஊட்டச்சத்து கல்வி, சுற்றுச்சூழல் சுகாதாரம், உடல் நலம், மனநல கல்வி, நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு, இனப்பெருக்க சுகாதாரம், போதைப்பொருள் தடுப்பு, பாதுகாப்பு மற்றும் முதலுதவி, பள்ளி உடல்நல கல்வி, சமூக உடல்நல கல்வி, குடும்ப உடல்நல கல்வி அப்படின்னு பல பிரிவுகள் ஹெல்த் எஜுகேஷன்ல இருக்கு, உடல்நல கல்வியில இருக்கு. உடல்நல மேம்பாட்டில் யோகாவின் பங்கு என்னென்று பார்க்கலாங்களா? உடல் ஆரோக்கியம், முதல்ல உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா, வாழ்க்கை முறை நோய்களை தடுக்கிறது, லைஃப் ஸ்டைல் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம், உடலியல் மேம்பாடு அடைகிறது. அப்புறம் மன ஆரோக்கியம், மன அழுத்தத்தை குறைக்கிறது, அறிவாற்றல் திறன் மேம்பாடு அடைகிறது. அப்புறம் உணர்ச்சி சமநிலை, மீள்திறன், ரெசிலியன்ஸ் பவர் நமக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகுது. மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மை, பேலன்ஸா நம்ம உணர்ச்சி பேலன்ஸ் பண்ணி நம்மளால கற்றுக்கொள்ள வாழ முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். சுவாசத்திறன், ஆக்சிஜன் விநியோகம், நல்ல உடம்பு முழுக்க நல்ல சுவாச காற்று சர்க்குலேஷன் நல்ல சீராக இருக்கும். வாழ்க்கை முறை மாற்றம், ஆரோக்கியமற்ற பழக்கங்களை குறைக்கிறது. பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம வெளிப்பட்டு தவிர்த்துக்கலாம், குட் ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சமூக ஆரோக்கியம், சமூக பிணைப்பை ஊக்குவிக்கிறது. ஆன்மீக நல்வாழ்வு, உள்ளமைதி, அப்புறம் வாழ்க்கையின் நோக்கம், இதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழலாம். அப்புறம் விழிப்புணர்வு மேம்பாடு, மனம் உடல் தொடர்பு என்ன, உடல் விழிப்புணர்வு, இதெல்லாம் நமக்கு ஏற்படுது யோகா மூலியமா. சரி, இப்போ நம்மளுடைய வேதாத்ரி மகர்ஷியின் கருத்துக்கள் என்ன உடல்நலத்தை பத்தி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, உடல் ஒரு ஆலயம் அப்படின்னு. மனித உடல் ஒரு தெய்வீகமான மற்றும் நுட்பமான அமைப்பு. ஒவ்வொரு செல்லும் உடல் மற்றும் மன செயல்பாடுகளுக்கு ரசாயனங்கள் மற்றும் ஆற்றலை உற்பத்தி செய்யும் ஆய்வகம். ஒவ்வொரு செல்லையும் உடல், மனம், மின்சாரம், வேதியியல், உளவியல், ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு. ஒரு செல்லியே பல விஷயங்கள் நடக்குது. உடல்நலம் அடித்தளம் ஒரு 5 முக்கிய கூறுகள் எடுத்துக்கலாம். சரியான உணவு, சாத்விக உணவு, செரிமான மண்டலத்திற்கு ஏற்றது. அப்புறம் உணவு, நெக்ஸ்ட் அடுத்தது உறக்கம்.
உறக்கம்னால தேவையான அளவு நம்ம அன்றாடம் உறங்க வேண்டும். இந்த உறக்கம், இந்த தூங்குறப்பதான் வந்து ஜீவகாந்த மீட்சி, நமக்கு ஜீவகாந்தம் குறைந்து இருக்கும். இந்த உறக்கம் தூங்குற டைம்ல ஜீவகாந்தம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், ஜீவகாந்த மீட்சி ஏற்படுகிறது. ஹைப்போதலமஸ் செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. ஹைப்போதலமஸ் செயல்பாடுகள் சீராக நடைபெறும். அப்புறம் வேலை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, தார்மீக மற்றும் ஆன்மீக செயலாக இருக்க வேண்டும். சரியான சீரான வேலையை செய்ய வேண்டும். அங்க அதிக உடல் உழைப்பும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அங்கேயும் வந்து சீர்நிலை இருக்க வேண்டும். பாலுறவுலையும் சமநிலை இருக்க வேண்டும். விந்து நாத திரவ பாதுகாப்பு, அதோட நாலேஜ் அவேர்னஸ் வேணும். இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எண்ணமும் வந்து எண்ணத்திலையும் அளவும் முறையும் வேணும்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாரு, வேதாத்திரி மகர்ஷி சொல்றாரு. எண்ண சக்தி கருமையத்துல போய் பதிவுது, அது ஜீவகாந்தத்திலேயே பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ ஜீவகாந்தம் எப்படி பாதிப்பு, ஜீவகாந்தம் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஜீவகாந்தத்தை பத்தி பார்ப்போம். கருத்தரிப்பு முதல் மரணம் வரை ஜீவகாந்தம் தான் ஒருத்தரை வழி நடத்துது. பிரபஞ்ச காந்தத்தின் ஒரு பகுதி ஜீவகாந்தம் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்ச காந்தத்தின் ஒரு பகுதி. வெளியில இருக்கிறது பிரபஞ்ச காந்தம், உடம்புக்குள்ள இருக்கிறது ஜீவகாந்தம் சொல்லுவாங்க. இந்த ஜீவகாந்தம் அப்படின்றது உடல் முழுவதும் தடங்களின்றி பாய்கிறது. நமக்கு ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னா இந்த ஜீவகாந்தம் வந்து உடல் முழுக்க தடங்களின்றி பாயணும். அப்படிதான் அவர் ஆரோக்கியம், அப்பதான் அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னு சொல்லலாம். அழுத்தம், இந்த ஜீவகாந்தம் தான் வந்து அழுத்தம், ஒலி, வெப்பம், மனம் அனைத்தும் இதன் வெளிப்பாடு தான். ஜீவகாந்தம் தான் அதுல வேறுபாடு, அதோட செயல்களை தான் நம்ம வந்து அழுத்தம், ஒலி, வெப்பம், மனமா நம்ம உணர்கிறோம். இந்த ஜீவகாந்தத்துல ஏதாவது ஒரு குறுக்கீடு ஏற்பட்டா அதை முதல்ல நம்ம வலியா உணர்றோம். அந்த குறுக்கீடு ரொம்ப நீண்ட காலம் தொடர்ந்து போச்சுன்னா அது வந்து அதனால நோய் ஏற்படுது. அந்த நோயை நம்ம சரிப்படுத்தாம போடுறப்போ அது ஜீவகாந்தம் அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கிறப்போ ஃபுல்லா நமக்கு ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அது வந்து மரணத்துல போய் முடிக்கிறது. நம்ம இதை பார்க்கலாம் அடுத்த ஸ்லைட்ல. ஜீவகாந்தம் தீர்ந்து விட்டால் மரணம், தடைப்பட்டால் வலி மற்றும் நோய், சுதந்திரமாக பாய்ந்தால் ஆரோக்கியம். அப்போ ஜீவகாந்தம் வந்து உடம்பு முழுக்க சுதந்திரமா எல்லா உடல் உறுப்புக்கும் பாயணும், அப்பதான் ஆரோக்கியம். சரி, இந்த ஓட்டத்தடை குறுக்கீட்டுல சொன்னோம் இல்லையா, நம்ம டீட்டெயில பார்க்கலாம். ஸோ ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள சீரா, வலி, நோய் மற்றும் மரணத்தின் காரணங்கள் என்ன, அதுதான் தலைப்பு. இப்போ உடம்பு முழுக்க ஜீவகாந்தம் சீரா பாயணும் அப்படி இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். இந்த சர்க்குலேஷன், ஜீவகாந்த சர்க்குலேஷன்ல எங்கேயாவது மின் குறுக்கீடு, ஒரு சர்க்கியூட் பிரேக் ஆச்சுன்னா, மின் குறுக்கீடு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து வலி அப்படின்னு உணர்றோம். நமக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன், நர்வ் சப்ளை எல்லாம் போயிட்டு இருக்கு, இங்க வந்து அப்படியே பிஞ்ச் பண்ணா ஒரு வலி ஏற்படுது. அந்த மின்காந்த பாய்ச்சல்ல ஒரு குறுக்கீடு தான் வந்து நம்ம வலியா உணர்றோம். அப்ப என்ன ஆகுது, ஜீவகாந்தம் கசியுது அந்த நேரத்துல. இது டெம்பரரியா, சிறிது நேரம் மட்டும் அந்த கசிவு இருந்தா உடம்பு மீண்டும் ஆரோக்கியத்துக்கு வந்துடும், நம்ம நார்மல் லைஃப்க்கு மறுபடியும் வந்துடும். ஆனா அந்த கசிவு வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தா அந்த வலி என்றது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நோயா மாறுது. தொடர் கசிவு தான் நோயின்னு சொல்றோம். ஸோ நோய் என்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு மருத்துவ முறையை குறுக்கீடு ஏற்படுத்தி நோயிலிருந்து மீண்டு வந்தோம்னா மறுபடியும் நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடலாம். ஆனா அந்த நோயை குணப்படுத்த முடியாம ஜீவகாந்தம் மறுபடியும் இன்னும் கசிவு தொடர்ந்து கசிஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடத்துல எல்லா ஜீவகாந்தமும் வெளியேறிடுச்சுன்னா அதுதான் வந்து மரணம்னு சொல்றோம். ஸோ ஜீவகாந்தம் ஓட்ட தடை இல்லாம ஓடினா நமக்கு ஆரோக்கியம், குறுக்கீடு ஏற்பட்டா வலி, அந்த குறுக்கீடுனால ஜீவகாந்தம் கசிவு தொடர்ந்து ஏற்பட்டே இருந்தா அது நோய். அந்த நோயை குணப்படுத்த முடியாம எல்லா ஜீவகாந்தமும் ஃபுல்லா வெளியில போயிடுச்சுன்னா, தீர்ந்து போயிடுச்சுன்னா அது வந்து மரணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ காரணங்கள் என்ன, உணவு, உறக்கம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, உழைப்பு, உடலுறவு, எண்ணம். ஸோ தவறான உணவு, அளவு முறை அற்ற உணவு உட்கொள்ளுதல், இல்லை வேலை அதிகமாக வேலை செய்யறது, இல்லை கம்மியாக வேலை செய்யறது, இல்லை முறையற்ற வேலை செய்யறது, தேவையான ஓய்வு எடுக்காம இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தேவையான அளவு தூக்கம் இல்லாமல் இருந்தாலோ,
உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலோ, அப்புறம் சுற்றுச்சூழலும் நமக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. இயற்கை விதிகளோடு இயைந்து வாழ்வது உடல் நலம், அமைதி மற்றும் மன நிறைவை தருகிறது அப்படின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு யோகா என்ன பங்கு வகிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ மனவளக்கலை ஸ்கை சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பயிற்சிகள் என்னென்ன நமக்கு இருக்கு, எப்படி நமக்கு ஹெல்த் எஜுகேஷன் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்றது பார்த்துக்கலாம். முதல்ல மனவளக்கலையில எளிய முறை உடற்பயிற்சிகள் 8 வயது முதல் 80 வயதினர் வரை எல்லாருமே செய்யக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சிகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதனால உடல் ஆற்றல் சமநிலை, ஆக்சிஜன் வழங்கல், நல்ல உடம்பு முழுக்க ஆக்சிஜன் சர்க்குலேஷன் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி அதிகமாகும். அப்புறம் காயகல்ப யோகா நீண்ட ஆயுள் மற்றும் சுறுசுறுப்பு மேம்பாடு, அப்புறம் செல் புதுப்பிக்கப்படுகிறது. அப்புறம் தியானத்தினால மன அமைதி, கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைப்பு, மூளை நெகிழ்வுத்தன்மை ஏற்படுகிறது. அகத்தாய்வுல கர்ம பதிவு தூய்மை, சுய உணர்தல், தன்னை அறிதல், செல்ஃப் ரெகுலேஷன் ஏற்படுது அகத்தாய்வினால. ஸோ மனவளக்கலையினால நம்ம தொடர்ந்து அதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம்னா முதல்ல தனி மனித அமைதி ஏற்படுகிறது. ஒருத்தர் தனி மனித அமைதி அடைஞ்சாருன்னா அவர் குடும்பத்துல அமைதியா அவரால் வாழ முடியும். ஒரு குடும்பம் அமைதியா இருந்தா அதனால சமூக அமைதி ஏற்படும். சமூகம் அமைதியாக வாழ்ந்தால் நமக்கு கடைசியில உலக அமைதி கிட்டும். சரி, இப்போ யோகாவின் 5 தூய்மைப்படுத்தல்கள் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ யோகாவினால 5 டைப்ஸ் ஆஃப் கிளென்சிங் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா தேக சுத்தி, நாடி சுத்தி, பிராண சுத்தி, சித்த சுத்தி, ஆத்ம சுத்தி. தேக சுத்தின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் பியூரிஃபிகேஷன், உடல் அளவுல தூய்மை. நாடி சுத்தின்னா நமக்கு எனர்ஜி சேனல், உடம்புக்குள்ள எனர்ஜி பாஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த சேனல்ல சுத்தமடைகிறது, ஆற்றல் வழிகளின் தூய்மை. இது பிராணாயாமா யூஸ்ஃபுல்லா, இந்த பிராணாயாமனால நாடி சுத்தி செய்ய முடியும். பிராண சக்தி, வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தியை நம்ம தூய்மை செய்யலாம், தூய்மையா வச்சுக்கணும். சித்த சுத்தி, மன அளவில் மைண்ட் பியூரிஃபிகேஷன், மன அளவில் மன தூய்மை வேணும், அதை நம்ம தியானத்தால் அடையலாம். கடைசியா ஆத்ம சுத்தி, சோல் பியூரிஃபிகேஷன், ஆன்மா சுத்தி அடைகிறது. ஆன்மீக தூய்மை எப்படி கிடைக்கும்? அகத்தாய்வினால அதை அடையலாம். ஸோ யோகா என்பது ஆரோக்கியத்தின் அறிவியல். ஸோ முழுமையான நல்வாழ்வு அதோட மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல், மனம், ஆன்மா. தேக சுத்தி, யோகாசனத்தினால தேக சுத்தி அடைய முடியும். பிராணாயாமம் செய்யறதுனால நாடி சுத்தி அடைய முடியும். தியானம் செய்யறதுனால சித்த சுத்தி அடைய முடியும். அகத்தாய்வு செய்யறதுனால ஆத்ம சுத்தி அடைய முடியும். ஒவ்வொரு அடுக்கும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. உடல் மேம்படும் போது மனம் தெளிவாகிறது, மனம் அமைதியாகும் போது ஆன்மா ஒளிர்கிறது. ஸோ வேதாத்திர வாழ்வியல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்க்கலாம். நம்ம தாண்ட வேண்டிய தடைகள், அதை அடையும் நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாண்ட வேண்டிய தடைகள் பேராசை, சினம், பழிவாங்கும் எண்ணம், கவலை, முறையற்ற ஆசை. ஸோ இதுக்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்ற அகத்தாய்வு பயிற்சிகளை வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்காரு. இதை நம்ம பின்பற்றணும்னா நமக்கு நம்ம அடையக்கூடிய நிலைகள் முழுமை, மகிழ்ச்சி, ஞானம், உள் அமைதி, சுய உணர்தல், இதை நம்ம அடையலாம். வேதாத்திரிய வாழ்வியல் பின்பற்றுவதன் மூலம் ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் சீரான எண்ணங்கள் மற்றும் உயிர் சக்தி பாதுகாப்பு மற்றும் இயற்கை விதிகளுடன் நல்லிணக்கம், இதெல்லாம் ஏற்பட்டா என்ன ஆகும்? இதனால என்ன கிடைக்குது? ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, அமைதியான வாழ்க்கையை நம்ம அடையலாம். சரி, இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஹெல்த் எஜுகேஷன் பார்த்தோம். இது நம்ம இப்போ சம்மரி பார்க்கலாம். சுருக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் அப்படின்றது உடல், மனம் மற்றும் ஆன்மா
இது 3 சமநிலை. நோயற்ற வாழ்வு மட்டும் கிடையாது, உடல், மனம், ஆன்மா சமநிலை அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. நமக்கு வாழ்க்கை முறை மரபியல் ஹெரிடிட்டினால மட்டும் 50%, லைஃப் ஸ்டைல்னால வாழும் முறையினால 50% பாதிக்கப்படுகிறது அப்படின்றது பார்த்தோம். ஜீவகாந்தம் உயிர் சக்தியின் தடையற்ற ஓட்டமே ஆரோக்கியம். அது தடை ஏற்பட்டா வலி, நோய், மரணம் அப்படின்றத பார்த்தோம். யோகானால என்ன கிடைக்குது? நோய் தடுப்பு, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. யோகானால தெரப்பட்டிக்கலாகவும் நம்ம பல நோய்களை நம்ம சீர்படுத்தலாம், அதில் பாதிப்பை குறைக்கலாம். அப்புறம் மறுவாழ்வு அமைப்பு, ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. மறுவாழ்வு நம்ம அமைப்பையும் நம்ம யோகா மூலமாக ஏற்படுத்தலாம். 5 ஆரோக்கிய கொள்கைகள் என்ன? உடற்பயிற்சி, சுவாசம், தளர்வு, சிந்தனை, உணவு. தேவையான அளவு உடற்பயிற்சி, தேவையான அளவு சுவாசம், தேவையான அளவு உடல் தளர்வு, தேவையான அளவு சிந்தனை, அளவு முறையோடு உணவு. 5 ஆரோக்கிய கொள்கைகள். உடல்நல கல்வியினால் என்ன கிடைக்கிறது? விழிப்புணர்வு ஏற்படுகிறது, மாற்றம் ஏற்படுகிறது. தன் இண்டிவிஜுவலாகவும் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்டையும் ஏற்படுது, குடும்பத்திலையும் ஏற்படுது, சமூகத்திலையும் ஏற்படுது. இதனால சமூக நல்வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் தனி மனித அமைதினால குடும்ப அமைதி, குடும்ப அமைதினால சமூக அமைதி, சமூக அமைதினால உலக அமைதி. கடைசியில வேதாத்திரியம் நமக்கு என்ன கிடைக்குது? என்ன கொடுக்குறாங்க? வேதாத்திரியம் மூலம் என்ன கிடைக்குது? ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமூக அமைதி, உலக அமைதி. முடிவுரை: உடல்நல கல்வி. அறிவு நிலை முழுமையாக மலர ஆரோக்கியம் இன்றியமையாதது. ஒரு நபர் சமநிலையான உடல், மன மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை பராமரிக்கும் போது மட்டுமே இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கார். அப்படி பார்க்கலாம். அறிவு நிலை முழுமையாக வளர ஆரோக்கியம் இன்றியமையாதது. ஒரு நபர் சமநிலையான உடல், மன மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை பராமரிக்கும் போது மட்டுமே இது சாத்தியமாகும்.